ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் தெரிஞ்சா எத்தன ப்ளவுஸ் தைக்க வந்தாலும் நாள் முழுக்க மிஷின்ல நீங்களும் அசராம தைக்கலாம். இப்ப இந்த ப்ளவுஸோடைய போன கட்டிங் வீடியோல நெறைய தோழிகள் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுவும் ஒரு மிக மிக சுலபமான மெத்தட் தான். இப்ப பேக் பார்ட்டையும், ஃப்ரண்ட் பார்ட்டையும் சேர்த்து ஒண்ணா ஒரே டைம்லயே நம்ம இப்ப ஸ்டிச்சிங் பண்ண போறோம். புடவையோட கிளாத்த அடியிலயும், அதுக்கு மேல லைனிங் கிளாத்தையும் இதே போல இப்படி வச்சுக்கிங்க. இது வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து இப்போ நார்மல் ப்ளவுஸ் தான். கிராஸ் ப்ளவுஸில் இந்த மெத்தடு ட்ரை பண்ண முடியாது. உங்களுக்கு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். வேலை குயிக்காக நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 2 ஷோல்டர் கிட்டேயும் கிளாத்து நழுகாத மாதிரி நான் நீடில் போட்டு குத்திக்கிறேன். அப்படியே நடு முதுக சென்டர் பண்ணி மறுபடியும் நீடில் போட்டு இப்படி குத்திக்கிங்க. 3 இடத்துல இப்படி போட்டு நீங்கள் நீடில் போட்டு குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்து நழுகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு மேலேயே நம்ம தையல் போடணும். இதுக்கு மேலே அப்படி தையல் போட்டு இப்போ நம்ம நெக்கை சுற்றி மறுபடியும் தையல் போடணும். இப்போ டோட்டலாக அந்த நெக்கை சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே போல் அப்படியே தையல் போட்டுட்டு நீங்கள் நீடில் போட்டு இப்படி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்து நழுகுமே அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வராது. கிளாத் வந்து நமக்கு நழுகாது. நீங்கள் தாராளமாக கடகடன்னு ஈஸியாகவே தைக்கலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில மறுபடியும் இப்படி ஒரு தையல் தையல் போட்டுட்டு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃப்ரண்ட் சைடு, அடுத்து இந்த ஆம்கோல் சுற்றளவு, இது எல்லாமே டோட்டலாக அப்படியே இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து பேக் சைடு, அடிப்பாட்டம் எல்லாமே டோட்டலாக தையல் ஒட்டிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான மெத்தடு. இப்போ நம்மக்கிட்ட நார்மல் ப்ளவுஸ் தைக்க வந்துச்சு அப்படின்னா, நான் நிறைய டைம் இந்த மெத்தடு தான் ட்ரை பண்ணுவேன். நமக்கு வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு 1/2 மணி நேரத்திலே நீங்கள் ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் தைச்சு முடிக்க முடியும். இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த பக்கமும் அதே போல் இந்த ஆம்கோல் சுற்றளவு ஃபுல்லும் டோட்டலாக அப்படி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு ஃப்ரண்ட் பகுதியில் இப்போ முடிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா? அடுத்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை கட் பண்ணணும். இப்போ இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில இப்படி நடு சென்டராக இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நெக்கை சுற்றி இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கிளாத் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? புடவையோட கிளாத்தை அதை நம்ம இப்போ கட் பண்ணணும். இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் நீங்கள் லைனிங் கிளாத் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு தைக்கும்போது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு 1/4 இன்ச்லாம் கிளாத்து எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா எப்படி நமக்கு கிளாத் வந்து நலிகிறோம். அதனால் எப்பயும் புடவையோட கிளாத் மட்டும் 1 இன்ச் 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட்டிங் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசுரெல்லாம் கட் பண்ணியாச்சுங்களா? இப்போ இந்த அடி பாட்டத்துக்கிட்டே இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் அதே போல் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த நீடியில் எடுத்துருங்க. இப்போ இந்த நீடியில் எடுத்துட்டு இப்போ 3 டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். 3 டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்கு சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோவில் நான் மெயின் டாட்டுக்கு எத்தனை இன்ச் அகலம் வைக்கணும், உயரம் வைக்கணும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கட்டிங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் டாட் பிடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா டபுள் தையல் போடணும். மெயின் டாட்டுக்கு எப்பயும் ஒரு தையல் போடாதீங்க, டபுள் தையல் கொடுத்துக்குங்க. இப்போ மெயின் டாட் பிடிச்சிட்டு அடுத்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இப்படி சென்டர் பண்ணுங்க. இப்படி இதே போல் இப்படி சென்டர் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும் பொழுது மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி அப்படியே 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 இன்ச்சில் தொடங்குங்க, வர வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் கப் ஷேப் வந்து எடுப்பாக இருக்கும். இப்போ 3 டாட் பிடிச்சாச்சுங்களா? ஒரு பக்கம் நான் 3 டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ கப் ஷேப்பு நமக்கு பாருங்கள் நல்லா எடுப்பாக இருக்கும். கிராஸ் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே இருக்காது. கப் ஷேப் பாருங்கள் எடுப்பாக இருக்குது.
இப்போ இதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம 3 டாட் பிடிச்சிடலாம். இப்போ இந்த பக்கமும் நான் 3 டாட் பிடிச்சிக்கிறேன். மெயின் டாட்டுக்கு மட்டும் டபுள் தையல் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில சென்டர் பண்ணி டாட் பிடிக்கணும். பாருங்க, இதே போல் இப்படி சென்டர் பண்ணி 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். இப்போ அடுத்து ஆம்கோல் டாட் மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி பிடிச்சிக்கணும். இதுவும் அப்படி தான் 1/4 இன்ச்சில் தொடங்கி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் 3 டாட் பிடிச்சு முடிச்சாச்சுங்களா? இப்போ இந்த பக்கமும் டாட் பிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பட்டி கிளாத் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ பட்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் தேவைப்படும். இப்போ புடவையோட கிளாத் வந்து நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்துக்கு இன்னொரு கலர், வேறு கலர் வந்து கிளாத் பத்தாதனால, லைனிங் கிளாத் பத்தாதனால இன்னொரு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ புடவையோட கிளாத்தை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை இதே போல் வச்சுட்டு அடுத்து இன்னொரு கலர் பத்தாததுக்கு இருக்குங்களா, இதை மறுபடியும் இங்கே மேலே வைக்கணும். அப்போ நமக்கு உள்பட்டிக்கு வேறு கலர் நம்ம துணி கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் முடிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும், பேக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் முடிக்கணும். புடவையோட கிளாத் அடியில், லைனிங் கிளாத் அதுக்கு மேலே வச்சு நம்ம வேறு கலரை மறுபடியும் மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் பேக்கில் முடிச்சிருக்கேங்களா, இந்த இடத்துல நான் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் முடிக்கிறேன். அதே போல் அப்படி இப்போ 2 பக்கமும் 2 பட்டி கிளாத்துக்கு 1/2 இன்ச் தையல் போட்டுட்டு படிமான தையல் போடணும். இதே போல் லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி படிமான தையல் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் படிமான தையல் போட்டுக்கலாம். இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு இப்போ இப்படி திருப்புங்க. இதே போல் இப்படி மடித்து பாருங்கள். இப்போ நம்ம வேறு கலர் துணி கொடுத்தது உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு மிதி எடை, ஒரு ஊசி எடை, அப்படி ஒரு மிதி எடை தையல் போட்டுக்குங்க. ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துட்டு அப்படி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பட்டி கிளாத்லேயும் அதே போல் இப்போ இதுக்கும் நம்ம படிமான தையல் போட்டிருக்கோங்கள்ல, அப்படியே மடித்து ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. இப்போ சுற்றி அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற புடவையோட கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பட்டி பீஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ பட்டி பீஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டாட் மெயின் டாட் பிடிச்சிருக்கோங்கள்ல, மெயின் டாட்டுக்கும் அடியில் இப்படி பட்டி கிளாத்தை வச்சு இப்படி திருப்பி பாருங்கள். உள்ளே வெளியே கரெக்டாக வருதான்னு இப்படி திருப்பி பாருங்கள். எப்பவும் முன்பட்டியை வந்து கொக்கி பக்கம் வி பக்கம் வைக்கணும். பேக்கில் வந்து சைடு பட்டி வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். சரியாக ஒரு 1/2 இன்ச்சில் அப்படி தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பக்கம் பட்டி கிளாத்தை இப்போ டாட்டுக்கு மேலே இப்படி வச்சு இப்படி திருப்பி பாருங்கள் உள்ளே வெளியே கரெக்டாக வருதான்னு. இதே போல் செக் பண்ணி இப்போ புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதே போல் வச்சு பாருங்கள் உள்ளே வெளியே கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு தையல் போடுங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம பட்டி கிளாத் ஜாயின் பண்ணியாச்சுங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம படிமான தையல் போடணும். இப்போ படிமான தையல் போட்டுக்கலாங்களா? இப்போ 2 பக்கமும் பட்டி கிளாத்துக்கு நான் படிமான தையல் போட்டுடுறேன். அதே போல் இன்னொரு பக்கமும் படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் படிமான தையல் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன தைக்க போகிறோம் அப்படின்னா, கொக்கி பட்டியும் வி பட்டியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொக்கி பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிட்டு அடிப்பாட்டத்தை மடிச்சடிச்சுட்டு கொக்கி பட்டி வி பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை முதல்ல முடிச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைட்டாக தெரிகிற பிசர் அப்படி கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மடிச்சடிக்கிறதுக்கு அடையாளத்துக்கு சிசர் கட் கொடுங்க. இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணுங்கள்.
உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வர வாய்ப்பே இல்லை இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சுங்களா? அதே போல் இந்த பக்கமும் இப்போ ஷோல்டரை இப்படி வைங்க. இதே போல் இப்படி வச்சுட்டு இப்போ இந்த சைடு அளவு இப்படி வச்சு பார்த்துக்குங்க. இப்போ இந்த பக்கத்தை ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த சைடை வச்சு பாருங்கள். அப்படி இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை அடிப்பாட்டம் மடிச்சடிச்சிக்கலாம். இந்த லைட்டாக தெரிகிற பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் பார்ட்டை அப்படியே மடித்து அடிச்சுக்கிறேன். இப்படி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வருதுங்க, ஒரு பக்கம் கிளாத்து வந்து அதிகமாக வருது, ஒரு பக்கம் கம்மியாக வருது, அந்த பிரச்சனை வரவே வராது. இப்போ அடிப்பாட்டம் நீங்கள் நான் இப்போ 1.5 இன்ச் வச்சுருந்தேங்களா, அந்த 1.5 இன்ச்சை நான் மடித்து அடிச்சுக்கிறேன். இப்போ அடிப்பாட்டத்தை இதே போல் இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொக்கி பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் உயரம் கரெக்டாக வருதான்னு அளந்து பார்த்துக்குங்க. ஏற்றம் இறக்கம் வருதான்னு சமமாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கணும். அளந்து பார்த்துட்டு இப்போ நான் கொக்கி பட்டி வந்து எனக்கு இடதுபுறத்துலேயும் வி பட்டி வலதுபுறத்துலேயும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். உங்கள் ஏரியாவுக்கு தகுந்தபடி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டி வந்து எப்பயும் ஸ்டிச் பண்ணும் பொழுது மேலேயும், வி பட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது கிளாத்தை அடியிலையும் வைக்கணும். இப்போ மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் கிளாத் அப்படி இதே போல் மடித்து நான் தையல் போட்டுக்கிறேன். இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து கொக்கி பட்டி பீஸுக்கு நம்ம படிமான தையல் போடணும். வி பட்டிக்கு நம்ம படிமான தையல் போட தேவையில்லை, கொக்கி பட்டிக்கு நம்ம படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டுட்டு இப்போ நம்ம உள்பக்கமாக மடிக்கணும். உள்பக்கம் எந்த முறைப்படி மடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் இந்த படிமான தையல் ஃபுல்லும் உள்ளே தெரிகிற மாதிரி மறுபடியும் மடிக்கணும். இதே போல் இப்படி மடித்து தையல் போடணும். அவ்வளோதான். இப்போ கொக்கி பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா? இப்போ பாருங்கள், நீட்டாக நம்ம கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வி பட்டி. வி பட்டிக்கு நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்பக்கமாக இந்த கிளாத்தை அப்படி வைங்க. டபுள் கிளாத் கொடுத்துக்கணும். பாருங்கள், இது 2ஆக இருக்கா, இப்படி மடிங்க. இப்படி டபுள் கிளாத் கொடுத்து தான் வி ஸ்டிச் பண்ணணும். இப்போ அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு கிளாத்தை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டாக கிளாத்தை விட்டு இப்படி கட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து இந்த இடத்துல மட்டும் அடியில் மட்டும் இப்படி தையல் போடுங்க. ஏன்னா அப்போ தான் வி ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு, இதே போல் இப்படி வச்சு அப்படி இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் கொடுத்துக்குங்க. ஓரமாக இப்படி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இது வி வந்து எத்தனை தேவை, ஒரு பக்கத்துக்கு 5 இடத்துல நெக்குக்கிட்ட மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கீழே, அடுத்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில பட்டி கிளாத்துக்கிட்ட அதுக்கு சென்டரில் இதே போல் ஒரு 5 இடத்துல வி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. வி ஸ்டிச் பண்ணும் பொழுது பேக் ஸ்டிச் வந்து ஒரு 2 டைம் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வி வந்து பிரியாமல் இருக்கும். வி பட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது ஒரு கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க கொக்கி மாட்டி இழுக்கும் பொழுது கிளாத் உடனே வந்து கிழிஞ்சிரும். அதனால் எப்பவும் டபுள் கிளாத்தாக கொடுத்துக்குங்க. இப்போ நான் ஒரு 5 இடத்துல மட்டும் வி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொக்கி பட்டியும் வி பட்டிக்கும் ரொம்ப ஹைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லென்த்து கூட இருந்தால் மட்டும் 6 இடத்துல வி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா 5 இடம் நமக்கு போதுமான அளவு. 5க்கு கம்மி பண்ணக்கூடாது, 4லாம் பண்ணவே கூடாது, 5 பண்ணிக்கலாம். 5 இடத்துல வி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ 2ஐயும் இப்படி கரெக்டாக வச்சு கொக்கி பட்டியும் வி பட்டியும் கரெக்டாக வச்சு லைட்டாக தெரிகிற பீஸில் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சுங்களா? அடுத்து வந்து நம்ம நெக் பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நெக் பீஸ் வந்து நான் கிராஸில் கட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அகலம் 1 இன்ச் வச்சு கிராஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன்.
இப்போ நம்ம தேவைக்கேற்ப ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி வச்சதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்பொழுது கிராஸில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம நெக் பீஸை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லைட்டாக தெரிகிற பிசுறு நூலை எல்லாமே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ மேல் பக்கமாக 1/2 இன்ச் மட்டும் பிசுறு தெரியாமல் மடித்து கிளாத்தை மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடலாம். நெக்கை சுற்றி இப்படி 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. ரெண்டையும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்களே, அந்த கிராஸ் பீஸை பிடிச்சி இழுக்கவே கூடாது. ரொம்ப கிளாத்தை இழுக்காதீங்க. அப்படியே நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ நெக் பீஸை இதே போல் மேல் பக்கமாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு முடிக்கும் பொழுதும் அப்படி தான் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு மடித்து ஸ்டிச் பண்ணணும். இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து தையல் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக தெரிகிற பிசுரை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி தையல் போட்டுக்கலாம். நெக்கை சுற்றி 1/4 இன்ச் இதே போல் மடித்து தையல் போட்டுகிட்டே வந்துடுங்க. தையல் போட்டுட்டு அடுத்து அந்த 1/4 இன்ச் மடித்து தையல் போட்டாங்களே, அதை டோட்டலாக உள் பக்கமாக அந்த 1/4 இன்ச்சு அப்படியே உள்ளே மடித்து தையல் போடணும். இதே போல் இப்போ நெக்கை சுற்றி இதே போல் இப்படி 1/4 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நெக்குக்கு கஸ்டமர் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டு தையல் வச்சுக்கிங்க. இல்லை டபுள் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி இருந்தால் மறுபடியும் இந்த ஓரத்தில் மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி இப்போ நான் பக்கத்துலேயே இன்னொரு தையல் கொடுத்துக்கிறேன். நெக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு தையலும் மறுபடியும் பக்கத்துலேயே. இது வந்து டபுள் ஸ்டிச் வந்து நெக் வந்து பார்க்கவும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ டபுள் தையல் கொடுத்தாச்சுங்களா? அடுத்து நம்ம கை வந்து லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவை செக் பண்ணணும். ஃப்ரண்ட்டு சைடு கரெக்டாக இருக்கா என்னான்னு. ஃப்ரண்ட் அளவை இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துக்குங்க. அதே போல் இந்த பக்கமும் ஃப்ரண்ட் சைடை மட்டும் இப்படி அளந்து பாருங்க, இப்படி அளவெடுத்து மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துக்குங்க. அடுத்து பேக்கையும் அளந்துக்கணும். இப்போ பேக் பார்ட்டையும் இதே போல் நான் அளந்து பார்த்துக்கிறேன். அடி பாட்டம் பேக் சைடு இது எல்லாமே அளந்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு அந்த 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்ட அளவு கரெக்டாக வருதா என்னான்னு முதல்லையே பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு வேலை முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து நம்ம கைக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கைக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப புடவையோட கிளாத்தை அடியிலையும் அதுக்கு மேலே லைனிங் பீஸையும் இதே போல் இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு கைக்குழி கட் பண்ணின பகுதிங்களா இது. இப்போ இந்த பக்கமும் கைக்குழி கட் பண்ணின பகுதி ஒன்றை பார்த்து இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதுவும் கைக்குழி கட் பண்ணின பகுதி பாருங்கள், ரெண்டும் ஒன்றை பார்த்து இருக்காப்புல நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எப்பவும் கை ஜாயின் பண்ணும் பொழுது 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்குங்க. அப்படி எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எம்மிங் பண்ணுறதுக்கு மடிப்பு வந்து 1 இன்ச் வரணும். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் மடிக்கணும், மறுபடியும் 1 இன்ச்சில் வந்து மடித்து தையல் போடணும். இப்போ
இப்போ 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டு மறுபடியும் பாருங்கள், கைக்குழி கட் பண்ணின பகுதி ரெண்டும் ஒன்றா பார்த்துருக்காப்புல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னா படிமான தையல் போடணும். இப்போ இந்த படிமான தையல் போடும் பொழுது லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி நம்ம படிமான தையல் போடணும். புடவையோட கிளாத் மேலே படக்கூடாது. லைனிங் கிளாத் மேலே இந்த பிசுறு படுற மாதிரி படிமான தையல் போட்டுக்குங்க. இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு இப்போ அப்படியே இப்படி பெரட்டுங்க. இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு இந்த ஷேப்பில் வரும். இப்போ மேலே மறுபடியும் ஒரு தையல் போட்டு லைனிங் சுற்றி கையை சுற்றி இப்படி மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சில் இப்படி தையல் போட்டுக்குங்க. பக்கத்துலேயே நெக்குக்கு எப்படி டபுள் தையல் கொடுத்தோமோ அதே போல் கைக்கும் டபுள் தையல் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைட்டாக தெரிகிற பிசுரை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் இன்னொரு பக்கமும் கை லைனிங் சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 கைக்குமே லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற புடவையோட கிளாத்தெலாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கை கிளாத்தை இப்படி மடிச்சுட்டு இப்போ கை ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கிளாத் இருக்கா இல்லை நம்ம ஒட்டு கொடுக்கணுமா என்னான்னு இப்போயே செக் பண்ணணும். இப்போ கட்டிங் வீடியோவில் நான் ஒட்டு போட தேவையில்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். கிளாத் போதும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். கையோடைய கிளாத் எனக்கு கச்சிதமாக வருது. இப்போ கையோடைய லென்த்தையும் நான் அளந்து பார்த்துக்கிறேன். கையோடைய லென்த்து எனக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்களா? இப்போ பேக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்போ பேக்கில் வந்து கைக்குழி குடையாத பக்கத்தை வைக்கணும். கைக்குழி குடைஞ்ச பகுதி ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அதே போல் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ மறுபடியும் இன்னொரு தையல். கை ஜாயின் பண்ணும் பொழுதும் டபுள் தையல் கொடுக்கணும். இப்போ இதே போல் இன்னொரு பக்கமும் கை ஜாயின் பண்ணிக்கலாங்களா? இப்போ கைக்கிட்ட எந்த சுருக்கமும் வரல பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் அதே போல். இப்போ ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கிறேன். எனக்கு சரியாக வருது. இப்போ கைக்குழி கட் பண்ணின பகுதி ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சுங்களா? மறுபடியும் இன்னொரு தையல். மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுட்டு இப்போ நம்ம சைடு இணைச்சிடலாம். இப்போ சைடு இப்பயே வச்சு பாருங்கள், ஏற்றம் இறக்கம் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு இப்படி வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட எனக்கு ஏற்றம் இறக்கம் வரல, கரெக்டாக வருது. இப்போ அளவு ப்ளவுஸ் இருந்தால் எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த சைடெலாம் கரெக்டாக வருதா, அந்த ஜாயிண்ட் வந்து கச்சிதமாக வருதான்னு பார்த்து இந்த இடத்துல நீடில் போட்டு குத்திக்கிங்க. ஏன்னா நிறைய தோழிகள் வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ப்ளஸ் குறி மாதிரி வரணும், அதே போல் வராது ஒரு சிலருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல நீடில் போட்டு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி குத்திக்கிட்டீங்க அப்படின்னா கிளாத் வந்து நழுகாது, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பட்டி அளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க.
இதே போல் இப்படி மார்க் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த சைடு அளவு அளந்துட்டங்களா. அடுத்து நம்ம எந்த அளவு அளவு எடுக்கணும் அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு அளவு எடுக்கணும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து இதே போல் இந்த சுற்றளவை அளந்து பார்த்துக்கலாம். இந்த சுற்றளவு எந்த பாயிண்டில் முடியுதுன்னு இதே போல் இப்போ இந்த பாயிண்டில் முடியுதுங்களா. ஷோல்டர்கிட்டருந்து இந்த பாயிண்டில் வந்து எனக்கு முடியுது. அப்போ அந்த பாயிண்டில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கையுடைய சுற்றளவு முன்கை சுற்றளவு அளந்து பார்க்கணும். இப்போ முன்கை சுற்றளவு எந்த பாயிண்டில் முடியுதோ அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பக்கத்துக்கு நம்ம பக்கத்தில் 3 தையல் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டாச்சுங்களா. அப்போ மறுபடியும் நான் 2வது தையல் போட்டேங்களா. மறுபடியும் இன்னொரு தையல் போடணும். அப்போ சைடில் ஒரு பக்கத்துக்கு 3 தையல் போட்டு எடுத்துக்குங்க. இதே போல் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக தெரிகிற பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இன்னொரு பக்கம் இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவு எடுக்கணும். முன்கை சுற்றளவு. முன்கை சுற்றளவு இதே போல் வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு. இப்போ இந்த இடத்துலையே நீடில் போட்டு குத்திக்கலாம். அதே போல் கிளாத் வந்து நழுகாமல் இருக்க மாதிரி இப்படி நீடில் போட்டு குத்தி எடுத்துக்கணும். இதே போல் இப்படி நீடில் போட்டு இப்படி குத்திட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு இப்படி அளந்து பார்த்து எந்த பாயிண்டில் முடியுதோ அதுக்கு நேராக அடையாளப்படுத்தி தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே போல் தையல் போட்டுட்டு இதுலேயும் அப்படி தான் சைடில் வந்து ஒரு பக்கத்துக்கு 3 தையல் போட்டுக்கணும். இப்போ இந்த நீடியில் எடுத்துருவோம். நீடியில் எடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து டாட் பிடிச்சிக்கலாம். பேக் பார்ட்டில் நம்ம 2 டாட் பிடிப்பாங்களா ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம இடுப்பு சுற்றளவு வளர்ந்து பார்த்து கடைசியாக பிடிச்சிக்கலாம் தேவைக்கேற்ப. இப்போ ஒரு பக்கத்துக்கு 3 ஸ்டிச் கொடுத்தாச்சுங்களா. இப்போ இடுப்பு சுற்றளவை அளந்து பார்க்கலாம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அளந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு 2 இன்ச் பக்கம் கிளாத் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை பேக்கில் நம்ம 2 டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இடுப்பு சுற்றளவை அளந்து பார்த்துக்கலாம் இன்னொரு டைமு. இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்களா. இப்போ நீட்டாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னாலும் பிசுறு வர கிளாத்தெல்லாம் ஓவர்லாக் வெளியிலையாவது கொடுத்து பண்ணி கஸ்டமருக்கு நீட்டாக கொடுங்க. இப்போ நமக்கு இந்த சைடு ஜாயிண்ட்டும் பாருங்கள் ஏற்றம் இறக்கமே வரல பார்த்தீங்களா. கரெக்டாக வந்துருச்சுங்களா. இதே போல் நார்மல் ப்ளவுஸ் யாராவது தைக்க கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.